வணக்கம் நண்பர்களே. யூபிஎஸ்சி ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஷின் சால்விங் டியூட்டோரியல். இந்த டியூட்டோரியலில் நாம் ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு கொஷினை சால்வ் பண்ண போகிறோம். 2021 பேப்பர் ஏன்ஷண்ட் இந்தியா கொஷினை நான் ரீட் பண்ணுறேன். ஸ்க்ரீன்லேயும் நீங்கள் கொஷினை பார்க்கலாம். வித் ரெஃபரன்ஸ் டு த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஏன்ஷண்ட் இந்தியா, பாவபுதி, ஹஸ்திமல்லா அண்ட் ஷேமேஸ்வரா வேர் ஃபேமஸ். ஆப்ஷன்ஸ்: Jain monks, playwrights, temple architects, philosophers. ஸோ இந்த கேள்வியை அனலைஸ் பண்ணுவோம். நான் எப்பயும் அட்வைஸ் பண்ணுற மாதிரி கேள்வியை முதல்ல கரெக்டாக படிங்க. ஆன்சர் பண்ணிடணுன்னு அவசரப்படக்கூடாது. பல கேள்விகளில் நமக்கு நாலேஜ் லிமிட்டடாக இருந்தாலும் அந்த லிமிட்டட் நாலேஜை வச்சு கரெக்ட் ஆன்சரை நம்ம அரைவ் பண்ணலாம். இந்த கேள்வியும் அந்த மாதிரி ஒரு கேள்வி தான். இது ஃபேக்சுவல் கொஷின். மேலோட்டமாக பார்க்கும்போது கஷ்டம் மாதிரி நமக்கு தோணும். ஆனால் நீங்கள் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிங்கன்னா கரெக்ட் ஆன்சரை அரைவ் பண்ணலாம். இந்த மாதிரி கேள்விகளுக்கு நீங்கள் காரலேஷன் யூஸ் பண்ணணும். காரலேஷன் அப்படின்றது என்னென்னா, பல்வேறு விஷயங்களை சம்மந்தப்படுத்தி பார்த்து அதில் ஒரு டிசிஷனுக்கு வர்றது. இந்த கேள்வியை நீங்கள் பாருங்கள். ஏன்ஷண்ட் இந்தியா சம்மந்தமாக 3 பர்சனாலிட்டிஸ் அவங்களுடைய பேர் இருக்குது. பாவபுதி, ஹஸ்திமல்லா, ஷேமேஸ்வரா. சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த மாதிரி பேர்லாம் கேள்விப்பட்ட மாதிரியே இல்லையே, அப்போது நான் என்னை ஸ்ட்ராங் பண்ணிக்கணும்னு சொல்லி பெரிய தப்பு பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னும் நிறைய படிக்க ஆரம்பிப்பாங்க. தேவையில்லாமல் நிறைய ரிசோர்ஸ்லேருந்து படிப்பாங்க. இன்டர்நெட்குள்ளே போயிடுவாங்க. இந்த மாதிரி பண்ணுறது தவறு. இருக்கிற ரிசோர்ஸை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணாலே போதும். அதில் நல்லா இன்டெப்த்தாக கான்செப்ஷுவலாக நீங்கள் படிக்கணும். அதை தாண்டி மற்றவங்களோட கொஞ்சம் அதிகமாக நீங்கள் கவர் பண்ணாலே போதும். ரைட்டா? இப்போ இந்த கேள்வியில் ஒரே ஒரு பர்சனாலிட்டி பற்றி உங்களுக்கு ஐடியா இருந்தாலே கரெக்ட் ஆன்சரை அரைவ் பண்ணலாம். இதில் ஒருத்தருடைய நேம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பாவபுதி. இந்த பேரை நீங்கள் கண்டிப்பாக என்சிஆர்டி புக்கில் பார்த்துருப்பீங்க. இவர் ஒரு 8th century ஸ்காலர். இவர் சான்ஸ்கிரிட்டில் நிறைய பிளேஸ் எழுதியிருக்காரு. ஸோ இவர் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பிளே ரைட். இவருடைய ஒரு முக்கியமான ஒர்க் மகாவீர சரிதா. அப்போது ஒரு ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட் பாவபுதியை மட்டும் பற்றி படிச்சிருந்தாலே போதும். மற்ற 2 பேரை பற்றி படிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போது இந்த மாதிரி தான் நீங்கள் கார்லேட் பண்ணணும். இன்னும் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிளோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உதாரணத்துக்கு கேள்வி இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியா, கொடைக்கானல், அரக்கு வேலி அண்ட் மத்தேரன் ஆர் ஃபேமஸ். ஆப்ஷன் ஏ, இம்பார்ட்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிட்டிஸ். பி, கோஸ்டல் டவுன்ஸ். சி, டூரிஸ்ட் சைட்ஸ். கேள்வி இப்படி இருக்குங்க. உங்களுக்கு கொடைக்கானல் மட்டும்தான் ஐடியா இருக்குது. மிச்ச 2 ஆப்ஷன்ஸ் பற்றி ஐடியா இல்லை. அதாவது இன்னும் 2 பிளேசஸை பற்றி ஐடியா இல்லை. ஆனால் கொடைக்கானல் ஒரு டூரிஸ்ட் சைட்டுன்றதை பற்றி உங்களுக்கு நாலேஜ் இருக்குது. அப்போது ஆன்சர் என்னவாக இருக்கும்? டூரிஸ்ட் சைட் அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சராக இருக்கும். ஸோ இதுதான் இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கும் அப்ளை ஆகும். ஸோ இதுதான் இந்த காரலேஷன் டெக்னிக். இது ஒரு ஷார்ட்கட் மேஜிக்லாம் கிடையாது. சாதாரணமாக நம்ம அறிவை யூஸ் பண்ணி இருக்கிற நாலேஜை மேக்ஸிமம் நம்ம அப்ளை பண்ணுறோம். இந்த மாதிரி கேள்விகள் வரும்பொழுது அவசரப்படக்கூடாது. நல்லா படிக்கணும். ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸில் ஆன்சர் பண்ண முடியலனா கூட இதை கடந்து போயிடலாம். வேறு கேள்விகளை ஆன்சர் பண்ணி மறுபடியும் செகண்ட் ரவுண்ட் வரும்போது நம்ம மைண்டு வந்து ரிகலெக்ட் பண்ணி கொடுக்கும். அப்போது இந்த மாதிரி கேள்விகளை நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். இந்த காரலேஷன் டெக்னிக் ஃபேக்சுவல் கொஷின்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹிஸ்ட்ரிக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.